வணக்கம் நேர்களே. இன்றைக்கு மாற்று குரல்ல மறுபடி போர் தொடங்கிவிட்டது. போர் உச்சகட்ட நிலையை அடைந்து விட்டது. அதான் பெரிய சிக்கல். கொஞ்ச நெஞ்சமா இல்ல, உச்சபட்ச நிலைக்கு போர் சென்று விட்டது. ஈரான் தாக்குதல்களை வலிமைப்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்துல அமெரிக்கா கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்ல நான் இப்போ உங்களுக்கு பேசுறது, இந்த தாக்குதல்ல போர் நடக்கிறது, குவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது, பஹ்ரைன், கத்தர் எல்லா இடங்களும் தாக்கப்பட்ட நிலையில இப்ப நாம பேசுறது கேஷம் தீவு ஐலண்ட். இந்த கெஷம் தீவு ஏன் தொடர்ந்து ஈரானால ஈரானுடைய முக்கிய கேந்திர இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கெஷம் தீவு. இந்த கெஷம் தீவை அவர்கள் தொடர்ந்து தாக்குவதின் நோக்கம் என்ன? அதன் பின்னணி காரணம் என்ன? கெஷம் தீவு எங்கே இருக்கிறது? அமெரிக்காவுடைய தாக்குதலில் ஷிர்க் தீவு, இன்னும் நீண்டகால குருவிக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்க் மற்றும் கெஷம் தீவுகள் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். கடுமையான ஒரு நெருக்கடியின் சிக்கி கொண்டிருக்கக்கூடியது இந்த மாதிரியான இடங்கள். கேஷம் தீவு தான் ஈரானுடைய இராணுவ கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த கெஷம் தீவு. இந்த கெஷம் தீவுகள்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது மட்டுமல்ல, ஈரானுடைய இராணுவங்கள், ஈரானுடைய வெடிகுண்டு குடோன்கள், ஈரானுடைய மிசைல் பதுக்கல், ஈரானுடைய வேக போட்டுகள், ஈரானுடைய ட்ரோன்கள், பலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள், விமானங்கள், ஆளில்லா விமானங்கள், சென்காம் எல்லாம் கெஷம் தீவுல தான் இருக்காங்க. இந்த தீவுகளை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த தீவுல மொத்தம் 1.5 lakhs, கிட்டத்தட்ட 1,50,000 மக்கள் வாழ்கிறார்கள். இது ஒரு கடற்படை நகரம். இது 14 மைல்கள், கடற்படை துறைமுக நகரத்திலிருந்து 14 மைல்கள் தொலைவில் அமர்ந்துள்ளது. எங்கிருந்து? பந்தர் அப்பாஸிலிருந்து 14 மைல்களுக்கு அப்பால் தான் இந்த கெஷம் தீவு அமைந்திருக்கிறது. உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். இதனுடைய மொத்த சதுர கிலோமீட்டர் பரப்பளவு 460 சதுர மைல்கள் அல்லது அதை விட கொஞ்சம் கூட இருக்கு இந்த கெஷம் தீவு. இதுல நாம 1500 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த கெஷம் தீவுல ஒரு மேலாதிக்க நிலையை இது அடைந்திருக்கிறதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த தீவுல உள்ள ஈரானிய இராணுவ சொத்துக்கள், ஈரானுடைய சமச்சீர் இல்லாத ஒரு சிறப்பை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. அதனால்தான் அமெரிக்கா தொடர்ந்து இந்த தீவை அழிச்சே ஆகணும், இந்த தீவை காலி செய்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இட்ஸ் எ கேட்வே ஆஃப் பெர்ஷியன் வளைகுடா. இது பாரசீகத்தினுடைய வளைகுடா என்று அறிவிக்கப்படுகிறது. 1908 ஈரானுடைய எண்ணெய் வளம் முதலாக உலகத்திற்கு பெரிய காலத்திலே இந்த கெஷம் தீவு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த கெஷம் தீவில் மீன்பிடித்தல், பேரிச்சம்பளம் சாகுபடி, அதே மாதிரி ஒட்டக வளர்ப்பு, நாணல் பாய்கள் தயாரித்தல், இப்படி எல்லா விஷயத்திலும் சிறு சிறு தொழில்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த கெஷம் தீவுகள் வளைகுடாவை சுற்றியுள்ள வறண்ட நிலங்கள் வேறு எதையும் பெரிதாக உற்பத்தி செய்யவில்லை. அதே சமயம் இந்த கெஷம் தீவில் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் அது சிங்கப்பூரை விட, அதே போன்று பஹ்ரைனை விட 2 மடங்கு அதிகமானது. சிங்கப்பூரை விட 2 மடங்கு அதிகமானது, பஹ்ரைனை விட 2 மடங்கு அதிகமானது. இதுதான் இந்த கெஷம். இந்த கெஷம் தீவில் மிக முக்கியமாக நாம் பார்ப்பது, ஹெர்மூஸில் அருகே இருக்கக்கூடிய இவை இஸ்லாமிய புரட்சி படையினுடைய முழுமையான கண்ட்ரோல்ல இருக்கு. வெளியிருந்து யார் வந்தாலும், ஆட்கள் வந்தாலும் உடனே IRGC கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம். உள்ள இருந்து யார் வரவும் முடியாது, தப்பி போகவும் முடியாது. ரொம்ப முழுக்கமாக IRGC நேரடி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த கெஷம் தீவுல யாரும் வெளியே இருந்து உளவாளிகளாக இருந்து விவகாரங்களை வெளியே படுத்தி சொன்னால் தலையை 2 எடுத்துருவாங்க IRGC. இந்த கெஷம் தீவுல என்னெல்லாம் இருக்கிறது என்று பார்ப்போம்.
நான் சொல்லக்கூடிய இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள்ல இருந்து இது எல்லாம் இருக்கிறதுனால அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, இந்த கேஷம் தீவை முழுமையாக ஒன்றுக்கும் இல்லாமல் சூறையாடி விட்டால் ஈரானுடைய ரேடார் கருவிகள், கடலோர நிலைகளை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய சென்காம், அதே போன்று மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய உற்பத்தி நிலையங்கள், அதுல முக்கியமாக நீங்க பார்ப்பது ஈரானில் தொடர்ந்து தாக்கப்படுகிற இந்த கெஷன் தீவுல உச்ச மலையிலிருந்து அடியிலே அமைத்திருக்கக்கூடிய மிசைல் சிட்டி 24x7 அது ஒரு மொபைல் லாஞ்சர் மூலம் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரம், ஒரு செகண்ட் கூட கண்காணிப்பு விட்டு வெளியே போகாது. யாரும் வர முடியாது, எறும்பு துரும்பு எதுவுமே உள்ள போக முடியாது. அந்த அளவிற்கு அதுல ஜாமர் கருவிகள், இங்கிருந்து எந்த செய்திகளையும் வெளியே கடத்தவே முடியாது. முழுக்க ஜாமர் கருவிகள். அப்படிப்பட்ட ஒரு கெஷம் தீவில், நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்படிப்பட்ட ஒரு கெஷம் தீவில் அமெரிக்கா அதை அழித்து விட வேண்டும். அதை அழித்து விட்டால் எல்லாவற்றையும் காணி. ஈரான்ல இருக்கக்கூடியது மெயினா நீண்ட தூர ICBM பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், ட்ரோன்கள், லேசர் ரேஞ்சுகள், வார்ஃபேர் எல்லாம் இருக்கு. இன்னும் சில விஷயங்களை அவங்க பயன்படுத்த முடியாத அண்டர் கிரவுண்ட் வச்சிருக்கிறாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அமெரிக்காவுடைய கப்பல்கள் வந்தது இல்ல, அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், USS கார்னி வில்சன், USS ட்ரிபோலி, இப்படி எல்லா கப்பலும் வந்திருக்கிற போது அந்த கப்பல்களை உருக்குழியாமல் ஆக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தியது வேகப்போட் போட்டு, விரைவு போட்டு, ஸ்பீட் போட்ஸ். இந்த ஸ்பீட் போட் எப்படி வந்துச்சுன்னா நல்லா கவனித்துக்கணுங்க. இந்த ஸ்பீட் போட்டை கெஷம் தீவில் இருக்கக்கூடிய 1200க்கும் மேற்பட்ட மலை குன்றுகளுக்கு கீழே முடிச்சு வச்சிருக்காங்க. உடனே இம்மிடியட்டா 14 மைல் தான் பந்தர் அப்பாஸ்ல இருந்து, இம்மிடியட்டா அது இம்மிடியட்டா பாஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு கெஷம் தீவை யாரும் ஒன்றும் பண்ண முடியாத அளவிற்கு அவர்கள் வலிமையாக வைத்திருக்கிறார்கள். ஈரான் இதை அழிப்பதற்கு, ஈரான் இதை துவம்சம் செய்வதற்கு, ஈரான் இதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு, ஈரானுடைய இந்த வலிமையை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு, அமெரிக்கா ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு, ஈரானை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஈரானுடைய ராணுவ களஞ்சியமே இந்த கெஷம் தீவு தான். ஈரானுடைய மனசாட்சி, ஈரானுடைய உலகத்துல எல்லாமே இங்குதான் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கெஷம் தீவில் எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னா அமெரிக்கா மேல இருந்து சேட்டலைட்ல இருந்து பாக்குது. அமெரிக்கா சொல்றது, ஒரு எறும்பு கூட என்னுடைய பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாது, அந்த அளவிற்கு இந்த 1491 கிலோமீட்டரும் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்காவிட்ட பங்கர் பஸ்டர்கள் இருக்கு, அமெரிக்காவில் GBU-57 குண்டுகள் இருக்கு, அமெரிக்காவுடைய அணுகுண்டுகள் இங்கே போடலாம். அதற்காக B-2 பாம்பர்ஸ் இருக்கு, B-252 இருக்கிறது, GBU-57 எது இருந்தாலும் அவங்க மலையிலிருந்து எது போட்டானோ அது முழுக்க ட்ரில் பண்ணி 200 மீட்டருக்கு மேல போகாது. ஆனா இவங்க அங்கிருந்து 500 மீட்டருக்கு கீழே, மலைகளுக்கு கீழே எத்தனை அடியில இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது எப்படின்னா, மொபைல் ஏவுகணை மிசைல்ஸ் லாஞ்சர்ஸ் இருக்கான், அது மூலமாக கதவுகள் பாறைகளுக்கிடையே திறக்கப்பட்டு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல இங்கிருந்து மனமனமன அவங்க ஏவுறாங்க. இது ஏவுதல் ஈரானிலிருந்து வெளிப்புறமாக அமெரிக்காவுடைய தளங்கள் கத்தர்ல இருக்கா, ஜோர்டன்ல இருக்கா, எல்லாவற்றையும் அடித்து துவம்சம் செய்து விடுகிறார்கள். உடனடியாக அந்த கதவுகள் மலைகளிலே சாத்தி விடுகிறது. இப்ப அமெரிக்கா மேலிருந்து சேட்டலைட் இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கலாம். அமெரிக்கா சொல்ற கழுகு கண்களுக்கு உலகத்துல எதுவுமே தப்ப முடியாது. 24x7 அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவுடைய மேலிருந்து அந்த ஏவுகணைகளின் மூலம் உள்ளே மலைகளுக்குள்ள நடப்பது, எந்த இடத்துல பாதை இருக்கு, எப்படி வருது, எப்படி போகுது, உள்ள என்ன நடக்கிறது, அமெரிக்காவுடைய சேட்டலைட் பிக்சர்ஸின் மூலம் நெவர் ஃபைண்ட் அவுட். அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வில் நாட் ஃபைண்ட் அவுட், கண்டிப்பாக நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் மலைகளை குடைந்து அந்த கெஷம் தீவில உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். லட்சம் டன் கணக்குல அங்கதான் எல்லாமே இருக்கு. உள்ள சோடியம் பெரோக்ளோரைட் எங்கிருந்து வந்தது, சோடியம் பெரிகுளோரைட் அங்கிருந்து வந்தது, எல்லாம் இப்படிப்பட்ட நிலையில் கெஷம் தீவில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய என்ரிச் செய்யப்பட்ட அணுக்கதிர்கள் கூட அங்க இருக்கலாம். அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மலை இல்ல, 2 மலை இல்ல, 3 மலை இல்ல, எத்தனையோ மலைகள். அந்த மலைகளுக்கு கீழ் கணவாய்களை அமைத்து ஆழமான தோண்டக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் அனைத்து தான் அதை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அமெரிக்கா இந்த கெஷம் தீவுகளை அவர்கள் ஆய்வு செய்து அழிப்பதற்கு தன்னால் என்ற எல்லா முயற்சிகளை செய்தாலும்
கடைசியில் அவர்கள் தோல்வியைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கெஷம் தீவுல IRGC என்னெல்லாம் வச்சிருக்காங்க நான் சொல்லிட்டேன். நிலத்தடி சுரங்கங்களின் மீது அதிவேக தாக்குதல் படகுகள், நீர்மூழ்கி கப்பல்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், ஆன்டிஷிப் மிசைல்ஸ், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், அதே மாதிரி ஆயுத கிடங்குகள், மோனிஷன்ஸ் கிடவுன்ஸ்கள், அவ்வழியே செல்லும் கப்பல்களுக்கு IRGC விடுக்கும் அச்சுறுத்தலாய் எளிதாக்கின்றன. அதனால இதை காலி செய்வதற்குத்தான் அமெரிக்கா முயற்சி செய்து இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடியது உலகம் அறிந்து கொள்ள முடியாத மர்ம தீவான கெஷம் தீவு. அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஈரானுடைய கெஷம் தீவு மர்மம் என்ன? இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்தி. இப்பொழுது போர் உக்கிர நிலை அடங்கியிருக்கிறது. பஹ்ரைன் இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள், அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். உச்சபட்ச நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. மீண்டும் நாளை அடுத்த செய்தியில் சந்திப்போம்.